ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. வாங்க இப்போ இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ விஜய் காவேரி வந்து கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நைட் ஆகிடுது. நைட் டைமில் வந்து காரில் விட்டு இறங்குறாங்க. பட் உள்ளே வந்து தாத்தா பாட்டி சித்தப்பா உட்காந்துட்டு இருக்காங்க, சித்தியும் இருக்கிறாங்க. உள்ளே என்ட்ரும் போது மூஞ்ச பாவமாக வச்சுக்கிடின்னு ஒரு மாதிரி செய்யும்போது வேணாடி வேறு மாதிரி இருக்குது, நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாளிச்சிக்கலாம், வா சோகமாக வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பேசிட்டு ஜாலியாக வந்தவங்க பேசிட்டு வராங்க. வந்து உள்ளே வந்தோடனே தாத்தா கேட்டார், என்ன விஜய் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஒன்றும் இல்லை தாத்தா, சின்ன பிரச்சனை தான். டிவியில் வர வரைக்கும் ஏன்பா பெருசாக இருக்குன்னு சொல்லி சித்தப்பா கிளப்பி விடுறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் அப்படியே நிற்குதுன்னு சொல்லி. ஸோ பாட்டி வந்து டார்கெட் பண்ணுறாங்க, காவேரி குடும்பத்தினால தான் உனக்கு இவ்வளோ தலைவலி, நீ ஆஃபீஸ் போக மாட்டேற அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் கங்கா வந்து ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. காவேரி வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து போயிடுறாங்க அவங்க. கங்கா காவேரி பேசுறதுக்குள்ளே காவேரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எங்கள் ஃபேமிலி அப்படியே விட முடியாது, பட் விஜய் வந்து டெசிஷனால் தான் இங்கே வந்து தங்கிட்டு இருக்கிறதும் இங்கே எல்லாமே பண்ணுறது. ஸோ அதனால் ஆஃபீஸ் ஒர்க்கு டிஸ்டர்ப் பண்ணுறது, விஜய் கஷ்டப்படுறதுன்னு என்னுடைய நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ திமிராக பேசிட்டு போகிறா அப்படின்னு. என்ன பேசிட்டு போயிட்டான்னு சொல்லி விஜய் வந்து பேசுகிறாங்க. இருக்கிறதானே சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுறேன் விஜய் சொல்கிறாரு. இருந்தாலுமே காவேரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் கஷ்டப்படக்கூடாது தான் இதெல்லாம் டெசிஷன் எடுத்து நான் அவங்க எல்லாரையும் இங்கே கூட சமாளிச்சேன், இல்லைனா அவள் ஒண்டியாகவே அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி விஜய் போயிடுறாரு. அதுக்கப்புறம் கங்கா வந்து ரூமில் பேசுகிறாங்க. ஸோ சாரதாமாகிட்ட, ஏம்மா நம்ம கிளம்பி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நர்மதாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹாஸ்டல் போகல, நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கொஞ்ச நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, 10th போகும்போது வீட்டிலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கங்காவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் வந்து ரூமில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து விஜய்க்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் மடியில் படுத்து கொஞ்சம் இது பண்ணி விட்றா, தலை அமுக்கி விட்றான்னு சொல்லிட்டு காவேரி மடியில் வந்து விஜய் வந்து படுத்துக்கிறாரு. படுத்துட்டு பண்ணும்போது, சரி எனக்கு ரொம்ப தலைவலி, நீ காஃபி ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் போய் போட்டு எடுத்துகிட்டு வந்து யோசனையாகவே அவங்க ஆஃபீஸில் அந்த பிரச்சனை ஆஃபீஸில் ஒரு சக்கரை போட்டோன்னா தெரியலன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றாங்க. உள்ளே எடுத்துகிட்டு வந்து விஜய்கிட்ட கொடுக்கும்போது, என்ன காஃபி கம்மியாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் இல்லையே, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. என்ன லிப்டிக் கரெல்லாம் ஒட்டி லிப்டிக் அப்படின்னு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி என்ன வாங்கி தொடச்சிட்டியா, சரி கொடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து செக் பண்ணுறாரு. ஸோ அவங்களுடைய க்யூட்டான கான்வர்சேஷன் தான் நைட்டு. ஸோ நாளைக்கு வந்து எல்லாருமே ப்ரொமோவில் எதிர்பார்த்த மாதிரி காவேரி வந்து அங்கே கம்பெனியில் வந்து சொல்கிறது தான் அந்த ஷவுட்டிங் சீன் தான் வருது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணி டேட்டில் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.